என்னோட நேம் சூரியஸ்ரீ. நான் நடிகர் சரவணன் சார் சித்தப்பா சரவணன் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃபுங்க. அவங்களோட ஒய்ஃபு. என்ன பிரச்சனை மேடம்? என்னை அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை வெளியே வராமல், வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அது அவங்க நினைக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ கூட 18th அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு செருப்பு ஸ்டாண்டு வச்சுக்க கூடாது, இந்த வீடு எனது, உன்னை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல். பயங்கரமாக அடிச்சிடுவேன், குத்திடுவேன், அப்படியே நறுக்கி விட்டுடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு, இது இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வேணும்னா நான் இப்போ கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எல்லாம் ரிலே பண்ணணும்னா நிறையா இருக்குது ரிலே பண்ணுறதுக்கு. செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சரு. என்னோடய கிரில்லை திறக்கவே கூடாது, திறந்தாவே எட்டி உதைக்கிறா. ஏன் உனக்கு இது வீடு தேவையா, உனக்கு இது தேவையா, அது தேவையான்னு அவளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன அவளை யார்? அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள், என்னக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது. இது என்னால் தாங்கிக்க முடியல. நான் தனியாக இருக்குன்னு சொல்லுங்கள். தனியாக இருக்குது, நடுவில் கதவு மட்டும்தான் இருக்குது, உயிருக்கு ஆபத்து. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், உன் தலையில் உடச்சிடுவேன், உன் தூக்கி போட்டுடுவேன்னா நான் என்ன சார் பண்ணுற முடியும்? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நான் அது வேற திட்டுறாங்க, நீ அனாதன்னு திட்டுறாங்க. இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க. எங்கள் அக்கா, எங்கள் அண்ணா, இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியணும், அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. யார் பண்ணுவான்னு கேட்குறேன். யார் பண்ணுவான்? என் வீட்டுக்காரு. சொல்கிறீங்களே, ஏன் எத்தாப்புல இருக்கிற என் வீட்டுக்காரு வச்சுட்டு தான் செகண்ட் ஒய்ஃபு. என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுறதுக்கும் அவங்கள தயங்க மாட்டேன்றாங்க. இப்போவே சொன்னாங்களே 18ஆம் தேதி நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன், தூக்கி போட்டுடுவேன்ட்டு. இதுக்கு மேலே என்ன வேறு என்ன கேட்கணும்? இது எப்போவுமே வர வார்த்தைகள். வீட்டுக்குள்ளே 2 பேர் புகுந்து நானும் என் ஹஸ்பண்ட் இருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாதான், அவங்களுக்கு இரிட்டேஷன் வருதா? இப்போ என் ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு இரிட்டேஷன் வராதா? சார் ஃபைல் பண்ணி எந்த ஆக்ஷனுமே எடுக்கல 2023ல. உங்களுக்கு காதல் திருமணமா? எப்படி திருமணம் பண்ணீங்க? காதல் திருமணம். அவங்களே காதலிச்சு என்னை துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் மேடம் 3 பேர் கூட வாழ்ந்துட்டீங்க? நீங்கள் 3 பேரும்? 3 பேர் கூட நான் வாழலை. நடுவில் பார்ட்டிஷன் இருக்குது, அது ஒரு கதவு மட்டும். அந்த பக்கம் அவங்க இருக்காங்க, இந்த பக்கம் நான் தனியாக இருக்கேன். இப்போ உங்களை கவனிக்கிறது இல்லையா? ஒன்றும் சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனைகள் வேறு, இதுக்கு வேறே செலவு. நான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி, இதுவும் எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா எல்லோரும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதில் வேறு நீ அது கட்டலை, இது கட்டலைன்னு அது ஒரு பிரச்சனை. ஆனால் வீடு மட்டும் எனதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுத்துருக்கேன். அந்த வீட்டுக்கும் நான் இது கட்டியிருக்கேன். இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சாப்பாடுங்கெல்லாம் எங்கள் அண்ணா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கொடுக்கறது இல்லை, ஒத்த வயசை கொடுக்கறது இல்லை. அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாருலாமா? அக்ரிமெண்ட்டு போட்டுட்டு 2019 ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க கடன் அடிச்சுட்டு எல்லாமே போக ஒன்றுமே இல்லை என்கிட்ட. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் பண்ணலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இது பூனமல்லியில் டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. நான் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் மெயின்டெனன்ஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. கோர்ட்டுக்கும் ஆஜராகிறதில்லை. பூனமல்லியில் மீடியா போட்டிருந்தாங்க, 4 மீடியாவும் ஆஜராகலை. பூனமல்லி அது ஸ்ரீபெரும்புதூரில் நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன். அது நான் 60 தடவை நான் போயிருக்கேன், 4 தடவை தான் அவங்க வந்திருக்காங்க. என்ன தேவை மேடம் உங்களுக்கு? எனக்கு முதல் ப்ரொடெக்ஷன் வேணும். எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஜீவனாம்சம்னா எனக்கு மந்த்லி இல்லை, இவங்கக்கிட்ட மந்த்லி எல்லாம் எனக்கு கிடையாது. 1 டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும். என் உயிருக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது. டெய்லி இந்த சண்டை சச்சரவு கூட நான் இருக்க முடியாது. அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன், கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி, இவங்க தான். நான் அடித்து சொல்கிறேன், எனக்கு வேறு யாரும் எனிமீஸ் கிடையாது. இல்லை, நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டு. சொந்த ஆஃபீஸ் வச்சு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது.
கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு ஃப்ரைட் ஃபார்வார்டிங்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு 3மே பண்ணியிருக்கேன். அவருக்கு என்னென்ன மாதிரி உதவி பண்ணியிருக்கீங்க மேடம்? நான் சம்பாதிச்ச காசு மொத்தமாகவே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து வீட்டிலையே வந்து துரத்தி விட்டாங்க, எதுவுமே கிடையாதுன்ட்டு. அவங்க ஒன்றும் இல்லாமல் என்கிட்ட வந்து வளர்த்தும்போது எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சாப்பாடுலேருந்து, அவங்க வந்து வாடகைக்கு ஆஃபீஸ் வச்சதுலேருந்து, எங்கள் வீட்டு வாடகைலேருந்து எல்லாம் நான் பார்த்ததுனால எனக்கு குழந்தை பற்றி யோசிக்க டைம் இல்லை எனக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இவங்க சம்பாதிச்சு கொடுத்துருந்தா நான் குழந்தை பெற்றிருப்பேன். அதுக்கு போய் இப்போ வந்து என்னை பிரச்சனை பண்ணுறதுல வந்து அர்த்தமே இல்லை. அதனால் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் யாராவது வந்து அடித்தா கூட இவங்க தான். சரி, ஓகே. ஏன் எனக்கு வந்து வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.